வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அப்டேட் பெறுங்க. வளமுடன். இன்றைய நாள் 4/4/2026 விஸ்வாபிஷு வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர், சூரிய உதயம் 6:10, கரணம் 12 மணி முதல் 1:30 வரை, திதி இன்று காலை 10:09 வரை, துதியை பின்பு திருதியை, நட்சத்திரம் இன்று இரவு 9:21 வரை, சுவாதி பின்பு விசாகம், யோகம் இன்று காலை 6:09 வரை, சித்த யோகம் பின்பு இரவு 9:21 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:21 வரை, உத்திரட்டாதி பின்பு ரேவதி. குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களை, நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பணியில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வருமானம் மேலோங்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றமான நிலை காணப்படும். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். ஆதாயங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி வளமான நாள். கிருத்திகை நெருக்கம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களை, வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்கள் கூடும். எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் லாபமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் தடைகள் விலகும். போட்டி பொறாமைகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோஹிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசிரீஷம் நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களை, எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். ஆர்வம் தன்னம்பிக்கை ஏற்படும். ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகமாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். குழப்பங்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரீஷம் ஆர்வம் ஏற்படும். திருவாதிரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். புனர்பூசம் வளர்ச்சிகள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, தன்னம்பிக்கை ஏற்படும். புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். தன்னம்பிக்கை உண்டாகி நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். வேலையாட்களின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். முயற்சிகள் அதிகமாகும். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் வளமான நாள். ஆயுள்யம் முயற்சிகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். வருமானம் அதிகமாகும். உத்தியோகத்தில் அனுகூலமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் ஆதரவுகள் கூடும். பூரம் அனுகூலங்கள் ஏற்படும். உத்திரம் வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே,
கௌரவங்கள் கூடும், அலைச்சல்கள் அதிகமாகும், மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும், பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும், சுற்றி உள்ளவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள், அனுகூலங்கள் ஏற்படும். வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சொத்துக்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும், வருமானம் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும், ஹஸ்தம் அனுகூலங்கள் ஏற்படும், சித்திரை வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கும். புதுவிதமான முயற்சிகளில் யோசித்து செயல்படவும். செலவுகள் அதிகமாகும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். எதிலும் யோசித்து செயல்படவும். உடன் பிறந்தவர்களை பற்றிய சிந்தனைகள் கூடும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி பலமான நாள். விசாகம் நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும். வருமானம் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் பேச்சுக்களை குறைக்கவும். மனுஷம் ஆதரவுகள் கூடும். கேட்டை வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூல மகிழ்ச்சியான நாள். பூராடம் முன்னேற்றம் உண்டாகும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, பணியில் ஆதாயங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு ஆதரவுகள் கூடும். விவசாயம் தொடர்பான துறைகளில் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கூடும். திருவோணம் அனுபவங்கள் அதிகமாகும். அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் மாற்றங்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். சிந்தனைகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் தைரியங்கள் கூடும். சதயம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். புரட்டாதி வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களை, எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். குழப்பங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி ஆதரவுகள் கூடும். திரட்டாதி குழப்பங்கள் தீரும். ரேவதி நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.